இந்திய அளவில் ஒப்பிடும்போது வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்சார கட்டணமானது தமிழகத்தில்தான் குறைவாக இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்சார கட்டணம் இந்திய அளவில் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில்தான் மிக மிக குறைவாக இருக்கிறது. மின்சார கட்டணங்கள் மற்றும் வரி குறித்த சராசரி சென்ற ஆண்டு மார்ச் வரையிலான புள்ளி விவரங்களை அரவிந்த் வாரியர் என்பவர் தொகுத்தார். இந்த விவரங்கள் அடிப்படையில் இந்திய மாநிலங்கள் ஒவ்வொன்றிலும் வீடுகளுக்கு வழங்கப்படும் மின் கட்டணங்களை ஒப்பிட்டு பார்த்தால் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் வீட்டு உபயோக மின்கட்டணம் குறைவாக இருக்கிறது. தமிழகத்தில்தான் விவசாயிகளுக்கு முதலில் இலவச மின்சாரம் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் விசைத்தறி நெசவாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு ஒருமுறை 1000 யூனிட் வரை இலவச மின்சாரம் கொடுக்கப்படுகிறது. கைத்தறி நெசவாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு ஒருமுறை 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்சார கட்டணம் மற்ற மாநிலங்களைப் போல உயர்த்தப்படவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாகும். வீடுகளில் 100 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கு சராசரியாக கணக்கிடும் போது 113 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த சராசரி கட்டணத்தோடு ஒப்பிடும்போது மும்பையில் 100 யூனிட்டுக்கு 643 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இங்கு ஒரு விசித்திரம் என்னவென்றால், அதானி ஒப்பந்தத்தின் மூலம் கொடுக்கப்படும் மின்சாரத்திற்கு 643 ரூபாயும், டாடா நிர்வாகத்தின் மூலம் கொடுக்கப்படும் மின்கட்டணம் 524 ரூபாயாகவும் இருக்கிறது. ராஜஸ்தானில் 833 ரூபாய், மகாராஷ்டிராவில் 668 ரூபாய், உத்தரப்பிரதேசத்தில் 693 ரூபாய், பீகாரில் 684 ரூபாய், மேற்கு வங்கத்தில் 654 ரூபாய் மின்கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இப்படி இந்திய மாநிலங்கள் ஒவ்வொன்றும் வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்கட்டணத்தை உயர்த்தி வழங்கும் போது தமிழகத்தில் தான் குறைவாக 113 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது என்று தமிழக அரசு செய்திக்குறிப்பில் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளது.